இப்போ வந்து 50,00,000ன்னு சொல்லி ஒரு படத்தை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஒரு சின்ன ஆவரேஜ் படம் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அந்த 50,00,000க்கு மேலே வந்து எந்த இடத்துல ஸ்லிப் ஆகிறாங்க? எல்லா படம் தீர்ந்த பிறகு அவங்ககிட்ட வருவாங்க. டெக்னாலஜி உங்களுக்கு மேலே வர வர அதோட சார்ஜஸும் மேலே தான் தயாராகி அது பெரிய ஹெல்ப். அது ஹெட் ப்ரொடியூசருக்கு 5 நாள் காசு மிச்சம். அவர் அதை வச்சு அடுத்து ப்ரொமோஷன் பண்ணுவார். பேமெண்ட் உங்களுக்கு எந்தெந்த இடத்துல இஷ்யூஸ் வருது? சார் பேமெண்ட் இஷ்யூஸ் வந்து எங்களுக்கு வந்து கடைசி ப்ராசஸ் எங்களுக்கு தான் சார் வரும். ஓ, நீங்கள் தான் எல்லா படம் தீர்ந்த பிறகு அவங்ககிட்ட வருவாங்க. அதாவது இந்த போஸ்ட் ப்ரொடக்ஷன் சொல்லும்போது அங்கே தான் வந்து எல்லாருமே வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் வரும். பிஸ்னஸ். ஆமாம், ஃபினான்ஸில் டைட் ஆகிடுச்சு. அது எனக்கு மட்டும் இல்லை, எடிட்டருக்கும் போகும். ஓ, எடிட்டருக்கும் அந்த கஷ்டம் போகும். ப்ரீ ப்ரொடக்ஷன் எல்லாம் பண்ணிடுவாங்க, ஷூட்டிங் போயிடுவாங்க, செலவெல்லாம் ஈஸியாக பண்ணிடுவாங்க. போஸ்ட் ப்ரொடக்ஷன் வரும்போது கஷ்டம். அதை வந்து கரெக்டாக மேனேஜ் பண்ணி கொண்டு வரவங்க இருக்காங்க. சில பேர் புதுசாக வரவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, மற்றவங்க பேச்செல்லாம் கேட்டுட்டு எல்லாம் ப்ரீ ப்ரொடக்ஷன் நாங்கள் ஷூட்டிங்லேயே செலவு பண்ணிட்டு அதுக்கப்புறம் போஸ்ட் ப்ரொடக்ஷன் வரும்போது கஷ்டப்படுவாங்க. அதுக்கு மேனேஜரும் தனியாக இருப்பாங்க இல்லையா, எக்ஸ்பெண்டிச்சர்லாம் கவனிச்சுக்கிறதுக்கு அவங்களுக்கு தெரியும் இல்லைங்களா? அவங்களுக்கு தெரியும் சார். அது நமக்கு வந்து அந்த மாதிரி மேனேஜர் நமக்கு வந்து அனுபவம் உள்ள மேனேஜராக போடணும். அனுபவம் இல்லை அப்படின்னா கஷ்டம், ப்ரொடியூசருக்கு கஷ்டம். ஏன்னா போஸ்ட் ப்ரொடக்ஷனுங்கிறது தான் அதுக்கப்புறம் மிக முக்கியமான ஒரு கட்டம். அது சினிமாவில் ஃபினிஷிங் ஸ்டேஜ் அது. அப்போ பேமெண்ட் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் அட்ஜஸ்ட் பண்ணி தான் படம் ரிலீஸ் பண்ண அப்புறம் தான் கொடுப்பாங்க. ஆமாம், சில பேர் படம் முடிஞ்சோடனே கொடுப்பாங்க, ஆனால் கம்மியாக இருக்கும். நம்ம கேட்டது இருக்காது. சில மூவிஸ்லாம் 50% கொடுத்துட்டு அதோடு நிப்பாட்டிட்டாங்க. ஓ, அப்போ அந்த மாதிரி ஆகிடும். அந்த மாதிரிலாம் இருக்குது. சில பேர் கொடுக்காமலேயும் போயிருக்காங்க. அது மணி பர்செல்லாம் தீர்ந்ததுக்கு பிறகு தான் உங்கள்கிட்ட வர்றாங்க. அதாங்க முக்கியமான. அது எல்லாருமே அப்படி கிடையாது சார். ஒரு சிலர் அதாவது இதை பற்றி ஒரு தெளிவான ஒரு புரிதல் இல்லாமல் வராங்க பார்த்தீங்களா. போஸ்ட் ப்ரொடக்ஷனாக என்னன்னு கேட்பாங்க. அப்புறம் அதான் படமே 3 பகுதியாக எடுக்கிறாங்கன்னு யாருக்கு தெரியறது இல்லை. ஆமாம். ஸோ அவங்க தான் அந்த மாதிரி பிரச்சனையில் மாட்டிக்கிறது, படம் ரிலீஸ் பண்ண முடியாமல் மாட்டிக்கிறது. இப்போ இது அனுபவம் உள்ளவங்கலாம் பெரிய பெரிய ப்ரொடியூசர்ஸு. இப்போ இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மேனேஜர்ஸ் வச்சு அதை எப்படி கொண்டு போகணும், அதுக்கு எவ்வளோ ஆல்ரெடி உங்கள் பட்ஜெட் ஒதுக்கிடுவாங்க. ஸோ எடிட்டிங்க்கு இவ்வளோ எவ்வளோ வரும் தெரியும், மியூசிக் இவ்வளோ வரணும், சவுண்ட் எஸ்எஃப்எக்ஸ்க்கு இவ்வளோ வரணும், மிக்சிங்க்கு இவ்வளோ ஆகும். இப்போலாம் வந்து உங்களுக்கு வந்து நான் 5.1 2.1 5.1 ஆரம்பிச்சு இன்றைக்கி வந்து டால்பி வந்துருச்சு, டால்பி அட்மாஸ். அதையும் அட்வான்ஸாக போயிட்டுருக்கு. ஸோ அது ஒவ்வொரு டெக்னாலஜி உங்களுக்கு மேலே வர வர அதோட சார்ஜஸும் மேலே தான் ஆயிரம் வந்து மேலே தான் போகும். ஸோ அதுக்கு தகுந்தாப்புல தான் இன்றைக்கி அவங்க பட்ஜெட்லாம் போட்டு பண்ணிடுறாங்க. இது தெரியாமல் சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, சில இடத்த தப்பு பண்ணிட்டாங்கன்னா முடிஞ்சுது. அந்த இடத்துல டைரக்டர் மிஸ்டேக் ஆகிறாங்களா இல்லை ப்ரொடியூசர்ட மிஸ்டேக்ஸ் இருக்குது சார்? அந்த இது நிறைய பேர் நான் கேட்டிருக்கேன் தனிப்பட்ட முறையில் பேசும்போது. அந்த இடத்துல கரெக்டாக யாருமே ஐடென்டிஃபை பண்ண மாட்டேங்கிறாங்க. இப்போ வந்து 50,00,000ன்னு சொல்லி ஒரு படத்தை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஒரு சின்ன ஆவரேஜ் படம் ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா அந்த 50,00,000க்கு மேலே வந்து எந்த இடத்துல ஸ்லிப் ஆகிறாங்க? 50 லட்சத்துக்கு மேலே வந்து ஸ்லிப் ஆகிறது. முதல்ல நம்ம பட்ஜெட் எல்லாமே போட்டு கரெக்டாக கொண்டு போயிட்டுருக்கோம். எந்த இடத்துல வந்து அந்த நம்ம பட்ஜெட்டை வந்து லேப்ஸ் ஆகுது? பட்ஜெட் லேப்ஸ் ஆகிறது வந்து நம்ம ஷூட்டிங்லேயே நடந்தது சார். இப்போ ப்ரீ ப்ரொடக்ஷன்லாம் முடிச்சு ஷூட் போகிறாங்க பார்த்தீங்களா. ஸோ இதெல்லாம் பட்ஜெட் பண்ணி தான் எல்லாமே கால்குலேட் பண்ணி தான் ஒரு கொண்டு போவாங்க. அப்போ ஷூட்டிங் போகும்போது அவங்க ஒரு 10 நாள் ஷெடியூல் போட்டுருக்காங்க, நம்ம 15 நாள் ஆகும். ஓ, அதில் தான் உங்களுக்கு. ஆமாம். அப்போது அந்த 10 நாளுக்கு வந்து ப்ரொடியூஸ் சொல்லியிருப்பார் இவ்வளோ தான் அமௌண்ட்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ இது 15 நாள் இல்லை 20 நாள் போச்சுன்னா அப்போது உங்களுக்கு வந்து அந்த டோட்டல் அமௌண்ட் இதுக்கு தான் போடணும். ஸோ இதுக்கு போட்டுட்டா அதுக்கப்புறம் போஸ்ட் ப்ரொடக்ஷன் வரும்போது அங்கே உங்களுக்கு பிரச்சனை. படம் என்ன எஸ்டிமேட் போடோட அதை விட நம்ம கையில் தயாரிப்பாளர் கொஞ்சம் கையில் வச்சுக்கணும் இல்லை? ஆமாம் சார், கையில் வச்சு தான். ஏன்னா அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு ப்ரொமோஷன்லாம் இருக்குது, அதுக்கும் தனி ஒரு அமௌண்ட் வேணும். இதுக்கு வந்து இவர் வந்து ஒரு பேக்கப்பாக ஒரு அமௌண்ட் வச்சுக்கணும். சப்போஸ் டேட்ஸ் தள்ளி போகுது, இன்னும் கொஞ்சம் நிறையா போகுது அப்படிங்கும்போது அதை மேனேஜ் பண்ணுறதுக்கு கையில் வச்சுக்கணும். சரி. வேறு என்ன, நம்ம டைரக்டர்ஸும் அதை மாதிரி சில டைரக்டர்ஸ் வந்து சொன்ன நாளை விட முடிச்சு கொடுத்துருவாங்க. இன்றைக்கி சார் எனக்கு ஒரு 25 நாள் சார் எனக்கு ஷூட் போகும் அப்படின்னா அவங்க 20 நாள்லேயே முடிப்பாங்க. அந்த மாதிரி டேரக்டர்ஸ் இருக்காங்க. ஸோ அப்போ வந்து ப்ரொடியூசருக்கு அது வந்து அது பெரிய ஹெல்ப். அது ஹெட் ப்ரொடியூசருக்கு 5 நாள் காசு மிச்சம். அவர் அதை வச்சு அடுத்தது ப்ரொமோஷன் பண்ணுவார், போஸ்ட் ப்ரொடக்ஷன் பார்ப்பார்.
இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. ஓகே.